கோவில்பட்டி தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். அதற்கான காரணங்களை பார்க்கலாம். மதிமுக பொதுச் செயலாளராகவும் மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கும் வைகோ இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதாக கூறிய நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய புறப்பட்டு மனு தாக்கல் செய்யவில்லை. கோவில்பட்டி தொகுதி போட்டியிடுவது பம்பரம் சின்னம். அன்றைக்கு விண்ணெதிர கைதட்டினார்கள். ஆனால் அதற்கு பிறகு நான் அறிவித்ததிலே அதிர்ந்தார்கள். அதனால் இப்பொழுது பம்பரம் சின்னம் என்று சொன்ன பிறகும் யாரும் கைதட்ட தயாராக இல்லை. மீண்டும் நமக்கு அதே அதிர்ச்சியை தரப்போகிறேன். என்னைத்தான் உங்களுக்கு தெரியும், நான் என்ன செய்வேன். கோவில்பட்டி போட்டியிடுவது பம்பரம் சின்னம். வேட்பாளர் அடியேன் வைகோ. 2016 மே 16 நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவது இல்லை என்றும், கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு தகுதியான வேட்பாளராக விநாயக ரமேஷ் அவர்களது பெயரையும் கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி, ஆட்சிமன்ற குழு செயலாளர் MP கணேசமூர்த்தி, அரசியல் ஆய்வு மைய செயலாளர் புலவர் செந்தில் அதிபன், அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் புலவர் செவந்தியப்பன் ஆகியோரிடமும், துணை பொதுச் செயலாளர்கள் நாசரேல் துரை, மல்லை சத்யா, துரை பாலகிருஷ்ணன் ஆகியோரிடம் தெரிவித்து அவர்களின் முழு சம்மதத்துடன் இந்த முடிவை அறிவிக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் திட்டக்குளத்தில் தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற வைகோவை மது போதையில் இருந்த சிலர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. இதையடுத்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய புறப்பட்ட வைகோவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே அகில இந்திய தேவர் மக்கள் கூட்டமைப்பினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தொடர்ந்து கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் சென்ற வைகோ வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. மாற்று வேட்பாளர் விநாயக் ரமேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதையடுத்து தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று வைகோ அறிவித்தார். இந்த முடிவை வைகோ மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு. காரணம், சில கட்சிகள் இத்தேர்தலின் மூலம் தோல்வி பயத்தின் காரணத்தினால் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தினால் மக்களின் ஒற்றுமை உணர்வை சீர்குலைக்க நினைக்கிறார்கள். இது மிக மிக அபாயகரமான செயல். அரும்பாடுபட்டு தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக என்கிற இந்த வெற்றி கூட்டணியை உருவாக்கியவர். இந்த நிலையில் அவர் சட்டமன்றத்திற்குள் செல்ல வேண்டும். தேர்தலுக்கு பின்னர் அவர் சாதிக்க வேண்டியது இன்னும் ஏராளம் இருக்கிறது. பொதுமக்கள் வைகோவிடம் எதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. கவரோடு வருகிறார், நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன் என்று நபரோடும் வந்திருக்கிறார். அப்படி என்றால் இவர்களை எந்த விதத்தில் நம்புவது? முற்றிலுமாக நம்பிக்கை தன்மையை மக்கள் நல கூட்டணி இழந்துவிட்டது. சட்டப்பேரவை தேர்தலில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு களம் காணப்போவதாக அறிவித்திருந்த நிலையில் அவர் போட்டியிடுவதில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.